அத்தை அத்தை வாங்க மர்மோனே வாங்க. என்ன இசை எங்கத்த? காலேஜுக்கு போயிருக்கா மாப்ள. இனிதானே காலேஜுக்கு போவா, இப்பமே எப்படி போனா? அது ஒண்ணு இல்ல மாப்ள, அவ ரேச்சல் இருக்கால, ஆமா அந்த பிள்ளைக்கு அம்மா இருக்காவல்ல, அவிய அம்மைக்கு சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ தவறி போயிட்டாவலாம், துஷ்டிக்கு ஊருக்கு போறாவலாம். சரி, அது அவிய அம்மையும் அவிய அப்பாவும் சேர்ந்து போறாவலாம். அவ ரேச்சல் வாலிய பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை கெட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறாவலாம். என்னைக்குனாலும் அந்த வீட்டுல தானே வாழ போறா, அங்க இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கான்னு நினைச்சாவளே என்னமா. இங்கதான் அவளுக்கு சித்தப்பா பெரியப்பா ஒண்ணும் கிடையாது, அது அங்க கொண்டு விட்டுட்டு போயிருக்காவ. அந்த பிள்ளைதான் இவ்வளவு இல்லாம காலேஜுக்கு போவாத, அதான் ஜெபாலி இவளும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு காலேஜுக்கு போவாளுலாம். அதான் கால முறை போயிட்டா பாத்துக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. எப்பவும் காலேஜ் போக என்ன சொல்லிட்டு தானே போவா, நான் அவ வீட்டுக்கு வருவான்னு இவ்வளவு நேரம் காத்துட்டு நிக்க. என்னன்னே தெரியல பாத்துக்கங்க, பிள்ளைக்கு நேத்து நைட்ல இருந்தே காய்ச்சல். காய்ச்சலா? ஆமா, நேத்துல இருந்து அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் பாத்துக்கங்க. ஐயா, நான் திட்டினால்தான் காய்ச்சலா இல்ல நான் பாம்பேக்கு போறேன்னு நினைச்சு காய்ச்சல் வந்துட்டா. பாவம், நான் வேற நேரத்தை கொஞ்சம் கொச்சா பேசிட்டேன், அதான் மனசு உடைஞ்சு போயிருப்பான், அதான் காய்ச்சல் வந்திருக்கும். எல்லாம் ஏன் தப்புதான். என்ன காதலிக்கிறவளுக்கு என்கிட்ட இல்லாத உரிமை, என்கிட்ட எதிர்பார்க்காத உரிமை, அப்ப என்ன காதலி அவன் என்ன தப்பாவ எதிர்பார்த்தா? நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சரிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனலத்த. எங்க ஒரு மாத்திரை போட சொன்னே போட மாட்டேன்னுட்டா பாத்துக்கங்க. சரி, காலேஜுக்காக போகாம வீட்டை இருட்டினா வீட்டுல இருந்தா மனசு கஷ்டமா இருக்குமா, அதனால இந்த ஜெபா ரேச்சல் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் போறேன்ட்டு போயிட்டேன். எப்போ நான் மும்பைக்கு போறேன்னு சொன்னா அன்னில இருந்து அவ அவளாவே இல்ல, அதான் காய்ச்சல் வந்திருக்கும். பாவம், இதை எந்த அளவுக்கு காதலிக்கிறா. என்ன சம்பட பாக்ஸ் வேற வச்சுட்டு போயிட்டா, காலையில சாப்பிடவும் இல்ல. என்னன்னே தெரியல, பிள்ளைக்கு கெதி இல்லைன்னு எனக்கும் மனசே சரியில்லை. அவன் அப்பா கொஞ்சம் கெதியா இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கனா சொல்லலாம், என்ன பண்ணன்னு தெரியல. நான் பாத்துக்கிறத காலேஜ்ல போய் நான் பாத்துட்டு போறேன். சாப்பாடு தானே நான் வாங்கி கொடுத்துக்கிறத. அப்படியே மர்மோன, அவளுக்கு அந்த பிரியாணினா கொஞ்சம் சாப்பிடுவா பாத்துக்கங்க. சரிங்க, நான் ஹோட்டலுக்கு கூட்டு போய் வாங்கி கொடுக்கேன். சரிங்க மாப்பிள்ள, அவளுக்கு உங்க கூட இருக்கணும் கொஞ்சம் ஆசை. உங்க அம்மா கொஞ்சம் விட்டு கொடுக்குன்னு பேசியிருந்தாவல, அதான் அங்க வர மாட்டுக்கா பாத்துக்கங்க. அவளுக்கு வர வர அறிவு வாங்கி போச்சு. சரி, நான் பாத்துக்கிறத, நான் காலேஜ்லயே பாக்க போறேன். சரிங்க மாப்பிள்ள. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் அவளை கத்துக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு வந்திருக்கேன். அப்போ நீ வேலைக்கு தான் வருவ, அப்படிதானே? என்ன கிருத்தனாக்கி போத்துரு, நல்லா இருக்கும். 2 வாரம் இல்ல, அடுத்த வாரமே உனக்கு எனக்கு கல்யாணம், புரியுதா? ஒழுங்கா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்னு சொன்னேன். எனக்கு இப்படி வேலைக்கு வரலாம் பிடிக்காது, போ. உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ சொல்லுங்க, அதை எடுத்து தாரேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? யாரோதான்? யாரோ அதனா போத்த பழப்பாத, வீட்டுக்கு போன்னு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது ஃபைல் வேணுமா சார் சொல்லுங்க, எடுத்து தாரேன். நான் வேலை பார்க்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். எனக்கு இருக்க நாக்கிறாத சொல்லிட்டு அப்புறம் கை நீட்ட கூடாது பாத்துட்டு இருக்க, நீட்ட வச்சிடாத. வேலை பார்க்கறதுல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் வேலை பார்க்கணும். என் வீட்டுக்கு மூத்த பொண்ணு நான், என் வீட்டுக்கு நான் பொறுப்பா இருக்கணும். நான் இங்க வாங்குற சம்பளத்தை எங்க அம்மாட்ட கொடுத்தா எங்க அம்மாக்கு வீட்டு செலவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனாலதான் வேலைக்கு வந்திருக்கேன். அதான் நான் சம்மதி பண்ணேன், வீட்டுக்கு போ. உங்க சம்பத்தின் தானே, அதான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதே பார்த்தனே. அன்னைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன்னா எப்படியாவது எங்க அப்பாவுக்கு நான் பணத்தை புரட்டி இருப்பேன்ல. நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தான் சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது, எங்க அம்மா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து சொன்னாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அப்பவே நான் செத்து போயிட்டேன். இதுக்கப்புறம் எங்க அப்பா பொழைக்க மாட்டாருன்னு நினைச்சேன். கடவுள் எங்க கண்ணீரை பார்த்தாரு, அந்த கடவுளே இறங்கி வந்து உதவி பண்ணாரு. நீங்க எவ்வளவுதான் உரிமையோட நான் தான் வேலைக்கு போறேன்னு வீட்டுல இரு, சம்பள கவரை உன் கையில கொடுத்துருந்தேன் பாத்துக்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கஷ்டம்னு வரும்போது தானே தெரிஞ்சது, நான் உழைச்சாதான் என் வீட்டுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அப்போ நீ வேலைக்கு வருவ? ஆமா, எங்க வீட்டுக்கு இருக்க சூழ்நிலைக்கு நான் வேலைக்கு போனாதான் முடியும். மாசம் 4000 ரூபாய்க்கு எங்க அப்பாவுக்கு மட்டும் மாத்திரை வாங்கணும். நான் மாசம் மாசம் உங்க அம்மா கிட்ட வந்து கேட்கணுமா? கேட்டா மட்டும் உங்க அம்மா கொடுத்துருவாங்களா? நீங்க வாய் நிறைய சொல்லலாம், நான் தான் வேலைக்கு போறேனே, இந்த சம்பள கவர் மொத்தமா நீனே வச்சுக்கன்னு சொல்லலாம். ஆனா எங்க அப்பாக்கு மாத்திரை வாங்குறதுக்கு 4000 ரூபாய் மாசம் மாசம் நீங்க தந்துருவீங்களா? சரிங்க, மாத்திரை வாங்கக்கே தந்தாலும் மத்த செலவு எங்க வீட்டுல இருக்கவே இருக்காதா? எங்க அம்மா நான் வேலைக்கா போறாங்க அப்படி நாங்க ஒவ்வொரு மாசமும் உங்ககிட்ட பயந்து பயந்து வந்து வாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. உங்க அம்மா வாய நிறைய அண்ணன் அண்ணன்னு சொல்லதோட சரி, அண்ணனுக்கு ஒண்ணுன்னு சாயங்காலம் போல வந்து பார்த்தாங்க பாருங்க. அப்போ முடிவு? சரி, நான் வேலைக்கு வரணும், வந்தாதான் முடியும். வயசான அப்பா வயசான அம்மா
இவங்கள வச்சுக்கிட்டு நான் வீட்டுல சும்மா இருக்க முடியுமா? இங்க 10,000 சம்பளம் கொடுக்காங்க. இது என் வீட்டு செலவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடும். என் தங்கச்சி பார்ட்-டைமா வேலைக்கு போறா. அப்படி இப்படி 4 காசு இருந்தாதானே எங்க அம்மாவும் நிம்மதியா இருப்பாங்க. உங்க ஒருத்த சீரழத்துக்காக நான் வேலைக்கு வராம இருக்க முடியாது. உங்களுக்கு சொந்தமானவா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவாங்களோங்கிற பயம், இல்ல வேற யாராவது என்ன பேசி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்களோங்கிற பயம். சி, ஏன் கீர்த்தனமா யோசிக்கிறீங்க? ஆமாடி, ஏன் சொல்ல மாட்டேன்? அதான் இந்த கொஞ்சத்தை வருவான் உங்ககிட்ட வளைஞ்சு பேசிக்கிட்டு. அவை மட்டுமா எத்தனை பேரு பதவன் போறவன் எல்லாம் உடனே பாக்கும். போதா குறைக்கு ஆட்டோல வேற வர அவன் இவன் இருக்கானே பாட்ட சவுண்டா வச்சு கட்டிட்டு வரான். ஒரு சாங் மூலமாவே நான் காதல வெளிப்படுத்துறான். எதுவுமே எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாதுங்க, சத்தியமா எனக்கு தெரியாது. என் கவனம் எதுலயும் செதறல. என் எண்ணல எங்க அம்மா அப்பா மட்டும்தான். அப்படி இல்ல, வெளியில வந்தா 4 பேர்ட்ட பல்ல கட்டி பேசலாம், ஜாலியா இருக்கு, அப்படிதானே? அப்படி நீங்க நினைச்சா நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு வேலை கிடக்கு, எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என் வேலையை பார்க்கணும். நீங்க வேலை பார்க்க கூடாது, கிளம்பு. அப்பா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், என் வேலையே ஓடாது. ஏய், நான் சொன்னா கேளு, வீட்டுக்கு போ, வேலைக்கு வராத. நான் எப்படி வேலை பார்க்க? எல்லாரும் இவகிட்டே வளைஞ்சு பேசுவாங்களே. இரு, கல்யாணத்தை முடிச்சு வீட்டுல வைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மீறி நீ எப்படி வேலைக்கு வரணும் நான் பாக்குறேன். அப்படிலாம் விட்டுருவேனா? தாலி கட்டாதனால தானே என் பேச்ச கேட்க மாட்டேங்க. இரு, தாலி கட்டுறேன். ஹலோ ஏமா, இன்னும் 2-3 நாளா கல்யாணம் இருக்கணும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரும் வேண்டாம் கல்யாணத்துக்கு. நான் அவ கட்ட தாலி கட்டணும், அவ்வளவுதான். ஒரு பையன் தேவை இல்ல. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சிம்பிளா வீட்டுக்கு போட்டு வச்சுக்கலாம். சாதகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சொன்னா கேளுங்க. இவனை கல்யாணம் தள்ளி போட முடியாது. 2 நல்ல கல்யாணம் இருக்கணும். சரி, நான் லீவ் போட்டு வரேன். சரி, கிளம்பு, வீட்டுக்கு போலாம். எதுக்கு? கல்யாணம், வா. கங்க்ராச்சுலேஷன் சார், வாழ்த்துக்கள். உனக்கும் எனக்கும் கல்யாணம். உங்களுக்கு வேணா கல்யாணம்னு சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லாதீங்க. கோத்த கிளப்பாத. சொன்னா கேளுங்க, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ற மனநிலையில இல்ல. அதெல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இல்ல, எங்க அப்பா வந்து நிலைமையில வச்சுட்டு என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன், ஒன்னும் கவலைப்பட. என் மாமா தானே, எனக்கு பார்க்க தெரியும். அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் சொன்னியா நான் என்னமோ பணத்தை வச்சுக்கிட்டு ஓர வஞ்சனை பண்றேன்னு. என் ஏடிஎம் எல்லாம் வாங்கிட்டே தந்து வைக்கேன். நீ என்னென்ன பார்த்து செய்யுமோ அதை செஞ்சுக்க. நீ ஒன்னும் யாருக்கிட்டையும் கையெழுந்து நிக்க வேண்டாம். உங்க அப்பாக்கு செலவழிக்கணுமா, உங்க அம்மாக்கு செலவழிக்குமா, செலவழிச்சுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேசுற டயலாக் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உங்க சீரபமே தெரியும். அது எப்படி? உங்க சம்பளத்தை வாங்கி நான் எங்க வீட்டுக்கு செலவழிக்கணுமா, இல்ல எனக்கு தான் மனசு வருமா, இல்ல அதுதான் நியாயமாகுமா? அது தப்பு. உங்க உழைப்புல என் குடும்பத்தை காப்பாத்துறது அசிங்கம். உங்களுக்கு என்ன தலையெழுத்தா என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு? இப்ப நீ என்ன தாண்டி சொல்ல வர? இப்ப பணம் தானே உனக்கு பிரச்சனை. அதான் சம்பளத்தோட அத்தனை வாங்கிட்டு தாரேன்னு சொல்லிட்டேனே. நீ ஏன் பார்த்து குடும்பம் எடுத்துக்க? அதுதாங்க நானும் சொல்றேன். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல எங்க அம்மா அப்பா இருக்கு, நான் காப்பாத்தணும். எனக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்குங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதிர்காலத்துல கௌரவமா மதிப்பா வாழணுங்கக்காக தான். 4 காசு சேர்த்து வைக்கணும், தோட்டம் தரவு வீடு வாசல்ல எடுக்கணுங்கக்காக தான். சும்மா மாசம் சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு போறதுக்கு இல்ல. உங்களுக்கு மனைவி ஆனாலும் எனக்கும் அந்த எண்ணம் தான் வரும். அப்ப எங்க அம்மா அப்பா நிலைமை, நம்ம எதிர்காலம், நம்ம பிள்ளைங்க எதிர்காலம், அப்படி இப்படின்னு நம்ம கதை அப்படிதாங்க போகும். கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் வேணா அம்மா அப்பா பாசத்துல கொடுப்போம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை வரும், அதோட செலவு, அது படிப்பு செலவு, அப்படி இப்படின்னு அது போய்கிட்டே இருக்கும். இவங்களை யாருங்க பாப்பா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் அம்மா அப்பா பேர்ல அக்கௌண்ட்ல போட்டுக்கிடுதே, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி 4 கழிச்சு நான் கல்யாணம் பண்றேன். ஆனா நான் வேலைக்கு வருவேன். சம்மதம் சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க மனைவியா உங்க கூட வேலைக்கு வரேன். என்ன பாத்துக்கதான் நீங்க இருக்கீங்களே, உங்களை மீறிய என்ன எல்லாரும் பாத்துருவாங்க. உங்க கூட பைக்ல வரேன், உங்க கூட வேலை பார்த்துட்டு உங்க கூட வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க மனைவி சொன்னதுக்கு அப்புறம் இங்க யாருங்க பேச போறா? உங்க சம்பள பணத்தை நம்ம வீட்டு செலவுக்கு வச்சுக்கிடுவோம். என் பணத்தை அம்மா அப்பாக்கு கொடுக்குறேன். எங்க வீட்டுல ஆம்பளை பையன் இல்லங்க. ஆம்பளை பையன் இருந்தா நான் பார்க்கணும் அவசியமே இல்ல. நான் தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. இப்படி நாங்க பொம்பளை பிள்ளையா இருந்து ஆளுக்கு ஒரு வழியா போயிட்டா வயசானவங்கள யாருங்க பாப்பா? இதே ஒரு பையன் இருந்தா அவங்கள அப்படி விடுவாங்களா? அதான் சொல்றேன், நான் வேலைக்கு வரேன், உங்க பாதுகாப்போட வரேன். சம்மதம் சொல்லுங்க, 4 கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு நீ வேலைக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். சாரி சார், கல்யாணம் நடக்காது. நான் வேலையை பார்க்கணும். ஓ திமிரு, உன்னை விட்டு எனக்கு எவனுமே கிடைக்க மாட்டாங்கிற நினைப்பு, அப்படிதானே? நம்மளை விட்டுட்டு எங்க போய் காத்து கிடப்போம் நினைக்கிற, அப்படிதானே? பாரு, உன் முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர, அவ கூட சந்தோஷமா வாழ மட்டும் பாரு. அப்போ வயிற்றுல மாதிரி அழைச்சுக்கிட்டு அழுவடி செஞ்சு காட்டுறேன். என்னையும் அழைச்ச பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அனுப்ப. பாடி, உன் கொண்டு முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டுறேன். வாழ்த்துக்கள். சரிங்கத்தா. பொய் சொல்லலடி, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்க.
உன் கண்ணு முன்னாடியே இன்னொரு கல்யாணம் பண்ணி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ கூட வாழல. சரி. அப்ப தெரியும் யாருமா உனக்கு. நானும் கட்டலன்னு வச்சுக்கைய உன்னை எவனும் கட்ட மாட்டான். சரி. நடத்தி காட்டுறேன். உன் கண்ணு முன்னாடி அவளை கூட்டிட்டு போறேன். அசால்ட்டனம். நம்மள தானே சுத்தி சுத்தி வாராங்க. அசால்ட்டனம் அப்படித்தானே. சரி, எனக்கு வேலை கிடக்கு. சரி, காய்ச்சல் அடிக்கிற மாத்திரை திங்கலாம்ல. உனக்கு காய்ச்சல் அடிக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியாயிரும். நீ சாப்பிடவும் இல்ல. நான் போய் கேண்டீன்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம் ரேச்சலே, ஒண்ணு இல்ல. எங்க அம்மா நிறைய காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்கிட்ட நிறைய காசு இருக்குது. வச்சுக்க, அவசரத்துக்கு நிறைய உதவும். நிறைய தூக்கிட்டு வந்திருக்க. அப்படியா? எவ்வளவு சுத்திருப்ப? 100 ரூபா. பிச்சைக்காரி. பிச்சைக்காரிங்க அடிக்கடி நீ உங்க அப்பா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிய. ஏன்டி சினிமா 10,000 மாதிரி சொல்லிட்டா 100 ரூபாய் வச்சுக்கிட்டு 100 ரூபாய் உங்க அப்பா கொடுத்து போனாரா? கெட்டிக்க போற வீட்டுல தானே இருக்க போற. உனக்கு எதுக்கு காசு? அதான் அவங்க கிட்ட கொடை கொடையா இருக்குதே. உனக்கு என்ன வேணுமோ கிடைக்க போகுது. ஸ்வீட் வேணுமா? அவங்ககிட்ட ஸ்வீட் கடை இருக்குது. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஜூஸ் வேணுமா? ஜூஸ் கடை இருக்குது. பிரியாணி வேணுமா? பிரியாணி கடை இருக்குது. என்ன வேணுமோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஷாப் இருக்குது. பிறகு எனக்கு எதுக்கு காசுன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து ரோட்டுக்கு போனா எங்க போனாலும் அவங்க கடை தான். எங்க உள்ள நுழைஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். அதான் எங்க அப்பா காசு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேண்டீன்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா, அதான் 100 ரூபா இருக்குல்ல, ஒரு பண்ணு கூட கிடைக்காது. கிடைக்குமே? சப்பா இப்பாட்டி இது வேணும்னு சொல்லு. மெடிக்கல் போய் மாத்திரை கிட்ட வரட்டுமா? வேண்டாம், எனக்கு காய்ச்சல்லாம் இல்ல. ஏன், எதுவும் பிரச்சனையா? மனசு சரியில்லடி. ஏன் இல்ல, முகிலத்தா மும்பைக்கு போறத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. என்னால முகிலத்தனை பார்க்காம இருக்கவே முடியாது. சத்தியமா என்னால முடியாது. காலையில சாயங்காலமா அவங்கள பார்த்தாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். அதனாலதான் போவேண்டான்னு சொல்ல போனேன். சரி, அதுக்கு முகிலத்தான் புரிஞ்சுக்காம என்ன எப்பவும் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். கொஞ்சிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை என்னத்துக்காவுன்னு கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசிட்டாரிட்டே. என்னடி சொல்ற? உனக்கு எப்பவும் அது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டாரிட்டே. இப்படி முகிலத்தான் வாயிலிருந்து வரணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால கண்ணத்துல பலான்னு அறைய வேண்டியதானே. நான் அவங்க கிட்ட அப்படி நடந்துகிட்ட போய்தானே அவங்க என்ன அப்படி பார்த்து கேட்டுட்டாங்க. காதலங்கிட்ட காதலி எதிர்பார்க்கறது தானே. இதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்காக அவங்கள தொடும்போதுல நம்ம அந்த எண்ணத்தோடய தொட்டுட்டு இருப்போம். பாசத்திலே தொடுவல்ல, புரிஞ்சுக்கவே இல்லை. நீ விட்டு வச்ச தப்பு. பலான்னு அரைஞ்சிருக்கணும். சச்சா, கோவமா கூட என் முகிலத்தனை நான் பார்க்க மாட்டேன். என் முகிலத்தனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என் உசிறு. இப்படியே சொல்லிக்கிட்டு அதான் அம்மையாருக்கு காய்ச்சல் வந்துட்டு அப்படித்தானே? ஆமா, சட்டை விட்டு தள்ளு, சரியாயிரும். நான் வேணா உங்க முகிலத்தங்கிட்ட பேசட்டுமா? அம்மையார் என்ன பேசுவீங்களா? எதுக்கு எங்க இசை இப்படி கஷ்டப்படுத்துன்னு கேப்ப. உனக்கு என்ன கிங்ஸ்லின் கிட்ட ஒழுங்கா பேச தெரியல, நீ முகில் கிட்ட பேச போறியாங்க? இங்க பாரு, கிங்ஸ்லின் கூட முகில கம்பேர் பண்ணாத. கிங்ஸ்லின் யாரையும் காயப்படுத்த மாட்டாரு. அத கொஞ்சம் சத்தமா சொல்லு. உன்னை கொண்டே போட்டு வேண்டி. கிங்ஸ்லின் இவளை நேசிக்கவே இல்ல, ஆனா அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. கோத்த கலப்பாத, அந்த பொறுக்கி பத்தி என்கிட்ட பேசாத. சப்பா, சரி விடு, நம்ம கேண்டீனுக்கு போமா? சரி. எம்மா எம்மா வாடா மைனர் மாப்ள, நேத்து போனவன் இன்னைக்கு வந்திருக்கா? அவ சாப்பிட்டலமா? இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நேத்து போனவன் இன்னைக்கு வந்திருக்கா? அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போகுது. நானும் இங்க இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. அந்த பிள்ளை எங்க போனாலும் பின்னாடியே போய் வரட்டிட்டாலேவ. இப்ப அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கே வந்துட்டு போகுது. நீ எங்க போயிருந்த? அப்படி இல்லம்மா, நான் வெளியில போய் பாக்குறது வேற. இப்போ அவன் நம்ம வீடு தேடி வந்திருக்கா. நல்லா இருக்காதுமா. இல்ல, அவளை பாக்குறதுக்கு தானே செவரெல்லாம் குச்சிட்டு அலையுதா? வீட்டுல இருக்க வந்து பாத்துட்டு போண்டிதானே? இல்லம்மா, அவளுக்கு சுதந்திரம் இல்லாம போயிடும். ஏன்டா வந்தோன்னு ஆயிரும். அப்படி சங்கடம் அவளுக்கு வேண்டாம். நான் வெளியில போய் பாத்துக்கிறேன். அப்போ அவன் இங்க இருக்க வரைக்கும் நீ வரமாட்டே? அப்படி சொல்ல முடியாது, எப்பமாவது வந்து பாத்துட்டு போறேன். சரிடா. நான் கேட்டேன் சொல்லுங்க. அவ சாப்பிடல என்ன? சாப்பாடுலாம் ஒழுங்கா குடிக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் பத்துக்க, சாப்பிடவே இல்ல. என்னமா சொல்றீங்க? நம்ம வீடு ஒத்துக்கலையா? இல்லடா, முத நாள் வந்தா பாரு, அன்னைக்கு அவளுக்கு காய்ச்சல் தான் பத்துக்க. காப்பி குடுக்கறதுக்காக கையை லேசா பிடிச்சேன் பத்துக்க, சுட்டு கிடந்தது. அதான் கழுத்துல கை வச்சு பார்த்தேன், நல்ல சூடுடா. ஏதாவது ஆசத்துக்கு ஏதாவது கூட்டு போயிருக்கலாமா? அது ஒண்ணு இல்ல, சும்மா தான் சூடுதுன்னு சொல்லிட்டா பாத்துக்க. இன்னைக்கு காலையில தான் ரேச்சல் அவ ஜபால சாப்பிட்டுட்டு இருந்தாளுவ, இவ சாப்பிடவே இல்ல பாத்துக்க. கட்டாய் கொடுத்து கொடுத்துருக்கலாமா? அப்புறம் ஒரு இட்லி எடுத்து வாயில வச்ச உடனே அவளுக்கு வாமிட்டு வந்துட்டு. என்னமோ சொல்லுவீங்க? அதே உள்காய்ச்சல் நினைக்க. அப்பதான் தெரிஞ்சது நல்ல காய்ச்சல்னு. அப்புறம் என்ன,
அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா. அம்மா ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போன கூட உங்களுக்கு தெரியாதா? இல்ல வீட்டுக்கு ஒரு மெடிசன் ஏதாவது கொடுத்துருக்கலாமா நீங்க? ஏண்டா எனக்கு தெரியாததெல்லாம் பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்ட வரவே மாட்டேன்னுட்டா. வீட்ல குரோசின் இருந்தது அதையாவது சாப்பிடுமான்னு அதையும் சாப்பிட மாட்டேன்னுட்டா. இது எனக்கு ஒண்ணும் செய்யாது எப்பவும் வர்றதா அப்படி இப்படின்னு பேசிட்டா. கொஞ்ச நேரத்துல அப்படியே கிளம்பி போயிட்டாடா. ஐயோ இப்ப என்ன பண்ண? ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வர மாட்டேன். ஏமா ஏதாவது ஐடியா கொடுங்களேன். பேசாம டாக்டர் காலேஜுக்கு கூட்டி போயிரேன். டாக்டர் சொன்னாங்களா சீரியஸா சொன்னாங்களா? ஏமா இல்ல சாயங்காலம் வருவா வந்தனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறேன். காலேஜுக்கு டாக்டர் கூட்டு போயிட்டா கூட்டிட்டு போறேன். அதானே 3 எருமை மாடு ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல மேடம். உங்க 3 பேரும் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லலையா? தனித்தனியா இருந்தாலே உருப்பட மாட்டியே. 3 பேரும் ஒண்ணா இருந்தா உருப்படதுக்கா? வர வர மாமியா கழுதப்பல பண்ணலாம். அந்த கதையா இருக்கு உங்க 3 பேர் கதையும். ஆமா என்னதான் மட்டும் பழக்க விட்டுட்டு இருக்கீங்க 3 பேரும்? ஒண்ணு இல்ல மேடம் சும்மாதான். உருப்பட மாதிரி தெரியல. ஏ ரேச்சலே உன்னை முன்னாடி வர கூடாது சொல்லிருக்கல. பின்னாடி போ. இல்ல மேடம் இசைக்கு காய்ச்சல். அதான் அங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். காய்ச்சலா? என்ன திடீர்னு காய்ச்சலே? செமஸ்டர் வருதுல? அது சரியாயிரும் மேடம். நீ பண்ற சட்டைலாம் பொத்துக்கு காரணம் கொஞ்சம் படிப்பேனதான். இல்லனா ஓ சட்டையில சரிச்சுக்க முடியுமா என்ன? இந்த மேடம் வேற நேரங்காலம் தெரியாம இவன் மூஞ்சே வாடி போச்சுது. ஒரு மாதிரி இருக்கட்டே. முகிலத்தனை பார்த்தா சரியாயிரும். சப்பா காதல் பைத்தியம். பைத்தியம் மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமா முகிலத்த மேல இப்படி காதலிப்ப? எனக்கு முகிலத்தனா உசிறு. அவங்க மும்பைக்கு போறத என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. ஓ இப்படித்தான் காதலிக்கணுமா? சரி கிங்ஸ்ல நானும் இதே மாதிரி காதலிச்சிருவேன். ஓ இப்படிதான் உசு குசுரா இருக்கணுமா? இன்னைக்கே போய் அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதா. இசை மேடம் காலேஜுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருப்போம். நிறைய விஷ காய்ச்சல் பரவுதுல அதனால காலேஜ்ல ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு காய்ச்சலோ அவங்க போய் டாக்டரை பார்க்கணுமா. இங்க வேற யாருக்கா காய்ச்சல் இருக்கா என்ன? வேற யாருக்கு இல்ல இவளுக்கு மட்டும் தான் காய்ச்சல். போ போய் செக்அப் பண்ணிட்டு வா. நிறைய விஷ காய்ச்சல் பரவுதான் சீக்கிரம் போ. வேண்டாம் மேடம். இங்க பாரு பாரு எல்லாருக்கும் பரவும். செமஸ்டர் வேற வருதுல நல்ல நேரம். அந்த ரூமுக்கு போனேன் அங்கதான் டாக்டர் வந்திருக்காரு. போ சொல்லிட்டு வந்திருக்கேன் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல். போ பாப்பாரு போ. வேண்டாம் மேடம். சொன்னா கேளு இசை போ. அத சொல்றாங்கல்ல போ. சரி உங்களை யாரோ ஒத்தி கூட்டிட்டு போங்க. நான் போறேன் மேடம். சரி கூட்டிட்டு போ. மெடிக்கல் கேம்ப்ல தான் இருப்பாரு போங்க. ஓகே மேடம். நான் வரேன்டாமா. ஓவர் லெட்டர் ஓட்டு இல்லாம இருக்கணும். நீ கூட படிச்சிட்டியா என்ன? இல்ல மேடம். படி அவ கூட்டிட்டு போவா. ஏ ஜமா நீ கூட்டிட்டு போ. 3 பேர் ஒண்ணா போய்ட்டா உருப்புட்றா. 3 பேர் ஒண்ணா பாத்த நான் கூட்டி போறேன் மேடம். கூட்டி போ. அத்தி பெரிய ஊசியை போட்டு வர போறக்க. ஏடி டாக்டர் ஊசி போட்டு வர போறக்கடி. ஊசிலாம் போட மாட்டாங்க. டாக்டர் வேற மாத்திரை மட்டும் கொடுங்க. அது காய்ச்சல் வீரியத்தை பொறுத்துதான். மாத்திரையில சரியாகும்னா மாத்திரை கொடுக்க. இல்ல ஊசிக்குத்தான் கண்ட்ரோல் ஆகும்னா ஊசி போட்டு தான் ஆகணும். இங்க பாருங்க எனக்கு காய்ச்சல் விட்டுட்டு. ஆமா ஊசின்னு சொன்னா எனக்கு காய்ச்சல் விட்டுட்டு பாத்துக்கங்க டாக்டர். பச்சை பிள்ளையில ஊசி போட்டுக்கிட்டு நீ என்னம்மா வளர்ந்த பிள்ளைய இருந்துகிட்டு இப்படி பயப்படுற? அவன் மனசுல குழந்தை சார். ஓடட்ட அடிக்க போறேன் பாத்துக்கிட்டே இரு. அது எப்படி டாக்டர் எனக்கு காய்ச்சல் நீங்க கரெக்ட்டா வந்தீங்க? நான் எங்கம்மா வந்தேன் வர வச்சுட்டாங்க. என்ன சொன்னே? நான் எங்க வந்தேன் வர வச்சுட்டாங்க. பைய உள்ள வேலையா தான் இருக்கும் நினைக்கிறேன். பைய உள்ள வேலையா தான். ஆமா ஆமா. அத்தி இந்த பையன் இங்க வந்துட்டானா? ஏமா ஆனமா தட்ட தட்ட ஊசி மட்டும் போட மாட்டீங்களா? அதான் சொன்னமா காய்ச்சோட வீரியத்தை பார்த்துதான் உண்டு. எனக்கு காய்ச்சல் சரியா போச்சே. அப்படியா? பொறுக்கி பொறுக்கிக்கு இங்க என்ன வேலையா? அம்மா காலேஜ் காமெண்ட்ல உங்களுக்கு என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்தேன். எனக்கும் ஃபீவர். இங்க ஊசி போடுறாங்களா அதான் கேள்விப்பட்டு வந்தேன். குரங்குக்கெல்லாம் இங்க ஊசி போட மாட்டாங்க. ஆமா தேவாங்குக்கே ஊசி போடுறாங்க குரங்குக்கு போட மாட்டாங்களா? ரெண்டும் ஒரே இடம் தான் கிட்டத்தட்ட. நான் கூட தேவாங்கலாம் இல்ல. நானும் குரங்கு இல்ல குரங்குதான். தேவாங்கு. டாக்டர் இந்த மாட்டுக்கு போட்ட ஊசி உங்ககிட்ட இருக்கா? அது வெட்டரி டாக்டர் தாமா இருக்கும். அத வாங்கி இவனுக்கு குத்தி விடுங்க. கேச்சப்பாரு அழகு போல. ஓ அக்க பொறுக்கு ஒரு அளவே இல்லையா? ஆனா அங்க அவன் வீட்டுக்கு போகும்போது கண்டுக்கவே மாட்டேங்க. இங்க வந்து இவ்வளவு பாடுபடுத்துறான். டாக்டர் டாக்டர் எனக்கு ஊசிலாம் வேண்டாம். நான் போறேன். மாத்திரை மட்டும் கொடுங்க. நான் கிளம்புறேன். இருமா ரத்தம் டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கல ரிசல்ட் வரட்டும். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விஷ காய்ச்சல் பரவிட்டு இருக்கலாமா? என்ன சாப்பிட்டுக்கு வாங்கிட்டு இருக்கா? இல்ல சாப்பிடணும்னு கேள்விப்பட்டேன் அதான். ஒரு நாள் சாப்பிட நான் செத்து பெற மாட்டேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். தொலைச்சிரு. வாயில இருந்து அப்படி வந்ததே. டாக்டர் இவருக்கு ஒரு ஊசியை போட்டு இவரை அனுப்பி வைங்க. அப்புறமா என்ன பாத்துக்கலாம். ஏமா
என்னங்க கூட்டிட்டு வந்தது இல்ல தூக்கிட்டு வந்ததே அவர்தாம்மா. இல்ல டாக்டர் போய் சொல்லிட்டாரு. நான் போய் சொல்லுதானா? வரமாட்டேன்னு சொன்னவன துண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டியப்பா. பொறுக்கி பொறுக்கி போய்க்கு மந்திர சொல்லாடி உனக்கு என்ன பார்த்தல இந்த வார்த்தை வருது. பொறுக்கின்னு சொல்ல முடியும். அழகி என்ன பத்தி ஏதாவது சொன்ன அதுக்கப்புறம் நான் இருக்கேன். நான் கிளாஸ்க்கு போறேன். முடியாது. டெஸ்ட் பண்ணி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாதான் நான் இங்க ஒன்னு அனுப்புவேன். உசுருடி என் உசுறு கொண்டு என்னால தாங்கிக்க முடியுமா என்ன? உனக்கு காய்ச்சல் என்னால தாங்கிக்க முடியலையே. வேற ஒண்ணு இல்ல, உனக்கும் காய்ச்சல் இருக்கும், அதை தாங்கிக்க முடியல. சொல்ல முடியாது. உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும்ல, உனக்கு காய்ச்சல் தான் எனக்கும் காய்ச்சல் வந்துருக்கும்ல. படுத்துறானே முடியல. முடியலையா? அப்ப படுத்துக்கிறதியா? நான் அந்த முடியல சொல்லல. கஷ்டமா தான் சொல்லு, நான் உன்னை படுக்க வைக்க. ஐயோ அம்மா முடியலையே. டாக்டர் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்க? அவன் முடியலன்னு கத்துறான்ல. அடே நீ படுத்துற பாடு முடியலன்னு சொன்ன. அப்பா தெனன வச்சிருக்கானே. நான் கூட உனக்கு முடியல நினைச்சு பயந்துட்டேன்டி. சரி என்ன என் தோலை சாஞ்சுக்கிட்டியா? ஓடிரே இல்ல இந்த டாக்டர் நிறைய மாத்திரை வச்சிருக்காரு, அதை அள்ளி உன் வாய் வச்சு தண்ணி ஊத்தி விட்டுருவேன். நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், செஞ்சு காட்டிடுவேன். இன்னொன்னு ரொம்ப பேசுன டாக்டர் நிறைய ஊசி இருக்குது, அந்த நூலை கொடுத்து உன் வாயை தச்சு வச்சிருவேன். மூஞ்ச பாரு மூஞ்ச, என்ன பாடுபடுத்துறதுக்குன்னு இந்த பிறந்திருக்கான் 15 வருஷம் கழிச்சு. நீ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலுக்க. அழகா இருக்குடி நீ பேசுறது. சப்பா நான் ஒன்னும் பேசல, உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த புதுசா பிறந்த குழந்தைங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாத்திருக்கியா? அப்படிதான் இருக்கு நீ பேசுறது. காதல் முத்தி போச்சு இது. டாக்டர் பத்தி அதான் கரெக்டா சொல்லிட்டாங்க. டாக்டர் இவரு முத்துன பைத்தியம், இந்த முத்துன பைத்தியத்தை எங்கேயா கொண்டு சேர்க்க முடியுமா? ரொம்ப பாடுபடுத்தது பாத்துக்கங்க. அப்படியாம்மா? ஏர்வாடி பக்கத்துல ஒண்ணு இருக்குது, அப்புறம் மெட்ராஸ்ல அது என்ன சொல்லுவாங்க, கீழ்பாக்கம், அங்க ஒண்ணு இருக்குது. சேர்த்துருவோமா? சூப்பர் டாக்டர், முத அங்க கொண்டு சேர்த்துங்க டாக்டர். முடியல. எனக்கும் தாமா துண்டு கட்டா தூக்கி கொண்டு இங்க கொண்டு வச்சுட்டாமா. உங்களை கூட விட்டு வைக்கல. ஆஹா, அவன் உசுருக்கு ஏதோ பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னான். நீ நல்லதாண்டா வந்து நிக்கிற, உனக்கு ஒண்ணு இல்லன்னு ஹார்ட் பிபி அது இதுன்னு எல்லாம் செக் பண்ணிட்டேன். அப்பதான் சொல்றான் என் உசுறு காலேஜ்ல இருக்கு, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன கூப்பிடுதாமா. என் உசுர் நீ தானே? அப்படியே துண்டு கட்ட தூக்கி கொண்டு இங்க வச்சுட்டாமா. பொறுக்கி சொல்லும் போது அப்படியே இல்ல அழகா இருக்கு. எதுக்கும் அவன்கிட்ட இருந்து 4 அடி தள்ளியே உட்காருமா. டாக்டரே உன்னை பார்த்து பயப்படுறாரு. அதுக்கு இல்லம்மா, என்ன அங்கிருந்து தூக்கிட்டு வந்தான், உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடாம பாத்து கவனமா இரு. இப்படியோட குரங்கு சட்டை பண்ணுவேன். சரிம்மா, நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். குரங்கு பைத்தியம் லூசி மங்கி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. கியூட்டா இருக்கடி. அப்படியே கொண்டு வச்சு ஒத்திக்கலாம் போல இருக்கு. பொறுக்கி அம்மா நீ சாப்பிடலையாம? சரி இரு, இங்க நான் அப்படி தூக்கிட்டு போறேன். பக்கத்துல ஒரு கேண்டீன் இருக்கு, சாப்பிடலாமா? கேண்டீன் இங்கே கொண்டுட்டு வந்துருவான். உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல. ஏன்டா இந்த பாடுபடுத்துற? நான் உன்னை இவ்வளவு திட்டுறேனே. இதே ஒரு நாய்க்கோ ஒரு குரங்குக்கோ சூடு சொன்ன வந்து சூசைட் பண்ணிருக்கோம். நான் தான் உன் உசுராச்சே. அதான் நீ திட்டது எனக்கு எதுவுமே ரோசமே வர மாட்டேங்குது. சோத்துல உப்பு படுத்ததே. அதான் ஆல்ரெடி சாப்பிட்டு தானே இருக்கேன். இந்த பாரு, ரோசங்கிறது நீ திட்டினா மட்டும் எனக்கு வராது. மத்த யாராவது பேசி பாக்கட்டும். சாவடி பையன் பொறுக்கி தாதா. ஹாஸ்டே பூரா எனக்கு தெரியும். எடுத்துட்ட. அதான் ஊருக்கு தெரியுமே. அரசியா அறிஞ்சிட்டு இருக்க. அப்பா என்ன பத்தி விசாரிச்சிருக்க, என்ன பத்தி படிச்சு பாத்திருக்க, எல்லாம் உண்டு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன பத்தி என்ன தெரிஞ்சது? தாதாவா வந்தது, ஊரையே வேலை கொடுத்து வாங்கினது. முப்பாட்டையும் சொத்துமா? பாரு, அவ்வளவு ரவுடிலாம் கிடையாது. படிக்கும் போது 2 குரூப்புக்குள்ள சண்டை, போய் நடுசுலதான் நின்ன ரவுடி ஆக்கிட்டானுங்க. வேற ஒண்ணு இல்லம்மா. அடே அது இவ்வளவு கூட சொல்ற, அப்ப நீ என்னலாம் பண்ணிருப்ப? அவன் எவ்வளவு கூட சொல்றான் பாத்தியா? நான் சத்தியமா எதுவும் பண்ணல. ரவுடி பையன்கிட்ட என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? பேசுறது எல்லாமே நல்ல தண்டி இருக்கு. ஏம்மா டாக்டர் எனக்கு எதுவும் இல்ல, என்ன அனுப்பி விட்டுருங்க. அழகு பொம்மை, இப்படி உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குதே. அழகா இருக்கா. பேச்ச பாரு, வாய். டாக்டர் எனக்கு எதுவுமே இல்ல, நான் காலேஜுக்கு போறேன். இல்லம்மா, எந்த விஷ கச்சரும் இல்ல. அம்மா நீ 3 நாளா சாப்பிடாம இருந்தியா என்ன? 3 நாளா சாப்பிடலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீர்ச்சத்தே உடம்புல இல்லம்மா. ஆமா டாக்டர், அவ 3 நாளா சாப்பிடல. ஏமா, உடம்புக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. சரிம்மா, குளுக்கோஸ் ஏத்தணும், படுமா. குளுக்கோஸ் ஏத்தணுமா? ஏமா, குளுக்கோஸ் ஏத்தனா வெட்டே வந்துரும். சத்து குறைவுனால மயக்கம் போட்டு விழுந்துருவேன். பேசாம இருமா, 2 பாட்டில குளுக்கோஸ் ஏத்தணும். எதுக்கு சாப்பிடாம இருந்த? நான் எதுக்கு சொல்லணும்? வீட்டுல எது கஷ்டமா? எதுனாலும் சொல்லு.
அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன். அந்த கவலையா? எதுக்கு உனக்கு அதெல்லாம்? எங்க குடும்பத்துல தலையிட்ட பொறுக்கி பொறுக்கி மாதிரி எதுக்க? உன் வட்டத்திலே பேசி விலகிக்க. என் குடும்பத்தை பத்தி எல்லாம் கேட்க கூடாது. என் குடும்பம் அமைதியான குடும்பம், கொண்ட மாதிரி ரவுடி குடும்பம் எல்லாம் கிடையாது. ஏதாவது கஷ்டம் சொல்லு. ஏன் சாப்பிடாம இருந்த? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? இல்ல வெளியே யாரும் பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல எனக்கு தெரியாமதான் கேட்க. நீ எதுக்கு இவ்வளவு அக்கறையா இருக்க? எதனால என்கிட்ட சொல்லிடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். குளுக்கோஸ் ஏத்தி போடுங்க. ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரி எதுவும் பாக்கணுமா? இல்ல கிங்ஸ், என் குளுக்கோஸ் ஏத்தினாலே போதும். அதை கூட டேப்லெட் எல்லாம் போட்டுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு ஆகக்கூடாது. சீக்கிரம் குளுக்கோஸ் ஏத்துங்க. எப்படி சாப்பிடாம இருந்த? எதுக்கு இவ்வளவு அக்கறையா இருக்கா? எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, இவனுக்கு எப்படி தெரியும்? எங்க அக்காவை இவனை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாலே. இப்ப எதுக்கு நீ எங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப விசாரிக்கிற? எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை உனக்கு எப்படி தெரியும்? அது கேள்விப்பட்டேன். அவ ரேச்சல் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் ஏத்துக்கிட்டேன். ஏமா படுத்துக்காமா இருங்க, அது அவளுக்கு தெம்பல் இல்ல. நான் படுக்க வைக்க. இங்க பாரு பாரு, சொன்ன கேளு. சரி, என் கைய பிடிச்சிட்டு படு. தேவையில்ல, என்னால படுக்க முடியும். சரி படு. நீ போ. படுன்னு நான் எப்படி இதுல படுக்க முடியும்? நான் இல்லங்களா, நான் வேணா அந்த சைடு திரும்பிக்கிறேன். படு. நீ இங்க இருக்கும்போது நான் படுத்திருக்கணுமா? அம்மா தாயே, இப்ப எனக்கு எந்த தோணாது. உனக்கு குணமாகணும், அவ்வளவுதான். இதை பார்த்தா உனக்கு எப்படி தருது? பொறுக்கி. அம்மாடி, நான் பொறுக்கிதான். படு. பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தே கோவம் வந்துரும். நீ போ. சரி, நான் போறேன். கரெக்டா ஏத்தணும். ஏதாவது மிஸ் ஆச்சுதே. உன்னை பத்தி தெரியாத ஐயா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். சரி, நான் வெளியில நிக்கிறேன். இவனுக்கு என்ன வந்தது? ஏமா, இந்த பையன் உனக்கு தெரியுமா என்ன? ரவுடி பேச, எங்க ஊர் ரவுடி. இல்லம்மா, அவங்க குடும்பம் நல்ல பேர் புகழ் வாங்கின குடும்பம். இவங்க தாத்தாக்கு அப்பா சுதந்திர போராட்ட தியாகி. ஆமா, பல முறை ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காராம். அவங்க தாத்தா வேணா சொந்த பாட்டு தியாகியா இருக்கலாம். இந்த பேர் ரவுடி பேசார். சே, இல்லம்மா, நல்லா படிச்ச பையன் இது. அதே இந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். காலேஜ்ல ஏதோ கலவரம், 2 ஜாதி பையர்களுக்கு நடுவில் சண்டை. இவன் தான் நடுசுல நின்று சரியா தீர்த்து வச்சான். இவன் கொஞ்சம் முரட்டு புத்தி உள்ளவன் தான். 2 பக்கமும் பலார்னு கொடுத்தான். 2 பையலும் தலைதறிக்க ஓடிட்டானுவன். அன்னைக்கு இவன் தலையிடலன்னா அந்த கேஸ் இன்ன வரைக்கும் பெருசா போயிருக்கும். இவனை பார்த்து கொஞ்சம் பயந்தனாலதான் 2 பேரும் ஒதுங்கிட்டானுங்க. அதான் இவனுக்கு பேரு தாதான்னு பேர். மத்தபடி இவன் எந்த ரவுடி இதுக்கும் போக மாட்டாமா. இவருக்கு ஏகப்பட்ட ஷாப் இருக்குது. அதை பார்க்கறதுக்கே இவனுக்கு நேரம் பத்தாது. சின்ன வயசுலயே நல்லா உழைப்பாமா. இவங்க கிட்ட இருக்க சொத்துக்கு ஒரே பையன் தான், எப்படினாலும் வாழ்ந்து இருக்கலாம். அப்படிலாம் இல்லம்மா, நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. யாருக்கு? இவனுக்கு? ஐயோ தாத்தா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தாத்தா. இவன் கையில எப்பவும் சாராயம் இருக்கும். வாய்ப்பு இல்லம்மா. அப்ப நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டேம்மா. ஏன்னா இவங்க அப்பா இவங்க அம்மா எல்லாருமே ரெகுலரா என்கிட்ட செக்அப் வரவங்க தான். ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி தாத்தா புரிய வைப்பேன்? என்ன குளுக்கோஸ் ஏறதா இல்லையா? படுத்துட்டா இல்லையா? அந்த பொண்ணு உன்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்குடா. ஐயோ தாத்தா, என்ன போட்டு கொடுக்குறீங்க? அவனை சின்ன வயசுல இருந்தா எனக்கு தெரியுமே. சத்தியமா சொல்றேன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. தாத்தா, நான் கண்ணால பார்த்தேன் தாத்தா. அது சும்மா ஓட்ட விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணிருப்பானா இருக்குமா. அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், அவங்க அம்மா ஒரு வெள்ளேந்தி. கிங்ஸ்லோட பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லதா இருக்கு. சரி படு. அடி, நீ இதே பாத்துக்கலாட்டி அந்த பொறுக்கி போய் குடிப்போம்லாட்டி. ஆமாடி, எனக்கும் தெரியும். இவ சொல்லது உண்மைதான். நிச்சயதார்த்தத்துக்கு கூட கொண்டு வந்திருந்தானே. இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. அடி, செமையா போர் அடிக்குது. குளுக்கோஸ் ஏதே கொஞ்சம் தூங்கு. எப்படி தூக்கம் வரும்? இப்ப தூக்கம் தானே வரணும். என்னாச்சு? இது வேணுமா? அட்டிய குள்ள கத்திரிக்காச்சப்பா. எனக்கு தூக்கம் வந்துட்டு நான் தூங்கிட்டேன். இப்படிதான் தூங்கணும். தூங்க வசைற. சரி, உட்கார்றதுக்கு இடமே இல்ல, கொஞ்சம் பெட்ல இருந்துடும். ஐயோ அச்சப்பா, அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு என்ன, ஒரு ஸ்டூல் போட்டா போச்சுது. ஏண்டா படா படுத்துற? 3 நாள் அவ சாப்பிடாம இருந்திருக்கா. ஃப்ரெண்டு நீ கூட இருந்திருக்க. அவ என்ன பச்சை பிள்ளையா? நான் வச்சு உருட்டி விடுறதுக்கு. உருட்டி விட்டுக்கணும். உருட்டி விட்டாதான் ஃப்ரெண்டு. எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்ல, உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குல்ல. ஆமாடா, இவளுக்கு சோறு விட்டது எனக்கு பெரிய பாக்கியம் பாரு. ஆமா, என்ன நாமா அதெல்லாம் விட்டு விடாது. இவன பச்சை பிள்ளையா? அப்படி அவளை திட்டக்கூடாது. நேரம் பார்த்து இந்த செவப்பிள்ளை என்ன திட்டுது. அப்படிதான் நான் அவளை திட்டுவேன். அவளை திட்டுன எங்க ரொம்ப அக்கறை நீ சோறு விட்டு பாப்போம். குள்ள கத்திரிக்கா என்னென்ன பாக்க தாய் என்ன விட்டு பாப்போம். ரொம்ப என்ன பேசுன? உருட்டிட்டா போச்சுது. உருட்டுவேன். அத பாத்துக்கிட்டு உருட்டுவேன். தூங்கலியா? தூங்கிட்டு தான் இருந்தேன், முழிச்சிட்டேன். அப்படியே தூங்குற மாதிரி தெரியல. நான் எப்பவும் அப்படிதான் இருப்பேன். அந்த சோடா புட்டியை கழுத்து வச்சுட்டு தூங்குறது. அத காட்ட முடியாது. இல்ல, அதை கழுத்து காட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். கொன்னா போட்டுவேன். என்ன கண்ணு தெரியாதா? இது படா படுத்துறேன். அதை இப்ப அழகா லேட்டஸ்ட் மாடல நிறைய வந்திருக்கு.
இதே சோளப்பட்டி போட்டல இத அதான் ஐயா தூங்கும்போது கூட கண்ணாடி காத்தாம தூங்குறீங்களாங்க. அப்ப நான் தூங்கத பாத்துருக்க. அத்தி இது எது சொன்னாலும் நடக்குதானே? அப்படிதானே நான் தூங்கத நீ பாத்துருக்க. ஆமா நேத்து உள்ள கத்திரிக்காய். அடியே எதுவும் வசத்த பாதும் பாக்கலையே. இதுக்குமே நாங்க இருந்தே அவ்வளவுதான் உன்னை கொன்னே போட்டுருவேன். இல்ல எஸ்க்கு தப்பா எதுவும் பாக்கலையே. நான் ஒரு சின்ன பையன் மாதிரி பாத்துக்க. தூக்கம் வந்துட்டுனா எப்படி தூங்குவேன்னு தெரியாது. நீ வேற தூங்கும்போது பார்த்தேன்னு சொல்லிட்ட. அதான் கேட்க ஏதாவது எக்கு தப்பா கொன்னே போட்டுருவேன் போயிரு. பள்ளி நான் தூங்கும்போது வந்து பாத்துருக்க. பார்க்கணும்னு தோணி இருக்குல்ல அப்போ. அப்படி ஒண்ணு வரல. அப்போ இதுக்கு ரூமுக்கு வந்த அரேச்சல் கூப்பிட்டா. ரேச்சல் ரேச்சல்ட்ட நான் சிட்ட சொல்லிருக்கேன் என் ரூம் பக்கத்துலயே வரக்கூடாதுன்னு. எனக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குதே. ஆஹா உனக்கு மட்டும் தான் எல்லா உரிமையும் இருக்கு. ஐயோ கட்டிக்க போறேன் அவளை கட்டிக்க போறேன். வேற என்ன? நான் உடனே கட்டிக்க போறேன். கோத்த கலப்பாத. நான் சத்தியமா தான் சொல்றேன். சரி அத விடு. அப்புறம் ரூமுக்கு வந்து எவ்வளவு நின்றுட்டு இருந்த? நான் முடிக்கவே இல்லையா? அதான் எனக்கு நேற்று கனவுல ஒரு தேவதை என் பக்கத்துல இருந்து காத்து வீசுற மாதிரியே இருந்திருக்கு. இருக்கும் ஏன் சொல்ல மாட்டேன். சரி எதுக்கு வந்த? இந்த கிறுக்கு பையன் ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்து வச்சிருக்கானு பார்க்க வந்தேன். ரேச்சல் வேற அங்கங்க லாண்டிட்டு இருந்தா. அவ பாட்டுக்கு உங்க ரூமுக்கு வந்துட்டானா ஏதாவது இருந்தா என்ன செய்ய முடியும்? அதான் செக் பண்ண வந்தேன். என்ன இழுப்பே? அப்படியே என்ன நவுட்டிட்டு பாத்துக்க கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர? என்ன நவுட்டிட்டு பார்த்தா உனக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கும். நான் தான் என் நெஞ்சோட வச்சுட்டா தூங்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது ஃபுல்லா மாட்டி வச்சிருவேன். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதா அதை ஃபுல்லா கழட்டி நான் படுக்கிற பெட்டு கீழே வச்சுட்டேன். தூங்கும் போது அப்படியே அள்ளி அணைச்சு என் நெஞ்சோட வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினேன். கொஞ்சம் நோட்டி பார்த்திருக்கலாம். என் மனசுல ஃபீலிங்கும் புரிஞ்சிருக்கும். இது மாதிரி என் போட்டோ அங்க இருந்தது. அப்படின்னா உன் போட்டோ எதுவும் உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் சொன்னாங்க. ஐயோ அது தெய்வம். அந்த தெய்வத்துக்கு போய் சொல்லவே தெரிய மாட்டேங்குது. எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். அவ கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்கன்னு. சேச்சலுக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சது என்ன உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்ல விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல்ல வினை ஆக போகுது. அப்ப தெரியும் உனக்கு. அப்படி விளையாட்டு வினை ஆகும் போது எனக்கு மட்டும் ஏதாவது அவமானம் வந்தது நான் உசுரோட இருக்க மாட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா உன் கழுத்தை தாலி கட்டி அப்ப எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். லூசாடா நீ லூசா நீ. அப்பெல்லாம் உன்னை அவமானப்பட்ட விட மாட்டேன். இங்க பாரு நீ யாரையும் விரும்பிட்டு போ. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நான் உன்னதான் விரும்புவேன். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க. அது எப்படி? கெட்டிக்க பரவா அங்கங்க நின்னாலே மத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இன்னொருத்தனை விரும்புறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே என் பின்னாடியே வரைய உனக்கு ரோசமே இல்லையா? அது ஏன் தப்பு இல்ல. நீ எனக்குன்னு படைக்கப்படலனா எதுக்கு அந்த சாமி ஒண்ணு என் கண்ணுல காட்டணும்? நான் ஏன் உண்மையில இவ்வளவு உயிரா இருக்கணும்? அப்படி நான் உசுரா நினைக்கிறவன் எப்படி உன் மேல சந்தேகப்பட முடியும்? இப்போ நீ என்ன விரும்பவே இல்லையே. இப்போ உன் மனசு யார வேணாலும் நேசிக்கலாமே. நீ அவனை நேசிச்சுட்டு இருக்கும் போதே நான் அவனை பார்க்கவே செஞ்சேன். என்ன காதலிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீ இடத்துல நேசிக்கலையே. இல்ல உன் தப்பு எதுவும் இல்லையே. எல்லாம் தெரியுது. பெரிய என்ன இப்படி கஷ்டப்படுத்துற. முன்னாடிலாம் உன்னை எவ்வளவு திட்டினாலும் என் மனசு கஷ்டமாவே இருக்காது. இப்போ உன்னை திட்டினா எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் உங்க அம்மா அப்பா தான் காரணம். உன் மேல காதல் இல்ல அனுபவமும் இல்ல. உங்க அம்மா அப்பா உன் மேல வச்சிருக்க பாசம். வீட்டுக்கு ராஜாவா இருக்க என்கிட்ட என்ன திட்டு வாங்குற? எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. அவங்களே உன்னை ஒரு வார்த்தை சொல்லி திட்டின மாதிரி தெரியல. ஆனா நான் மானம் கண்டிப்பா உன்னை திட்டிக்கிட்டு இருக்க. என்னையே இந்த பாவத்தை செய்ய வைக்கிற. இப்போ சொல்றேன். இப்போதான் உன் மேல இன்னும் அதிகமான காதல் வருது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சத்தியமா சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இப்ப மட்டும் எனக்கு சொந்த மாதிரி வச்சுக்கோயா. அப்படியே அள்ளி அணைச்சிருப்ப. சத்தியமா சொல்றேன். அப்படியே அள்ளி அணைச்சிருப்ப. இப்ப முடியாத. இது போதும். இது போதும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. I love you. I love you. I love you. I love you. இசை சரி பயப்படாத. இப்ப நீ என்ன தப்பு பண்ண பயப்படுற? ஐயோ இதுக்கு தான புடிச்சு சொன்னேன். என்கிட்ட பேசாத பழவாதன்னு. துருக்கி உனக்கு கொஞ்சமால அடுத்த மனசு புரிஞ்சுக்க தெரியுதா இல்லையா? நீ என்னடி இப்ப தப்பு பண்ண? ஏன் இப்படி பயப்படுற? இப்ப அவர் உள்ள வந்தா நீ நான் நிக்கிறத பார்த்தா நின்னா என்ன? என்னவா? நீ சந்தேகப்பட மாட்டே? எப்படி
எப்படி சந்தேகப்பட முடியும்? எதுக்கு சந்தேகப்படணும்? என்ன எப்பவும் ஒரு ஆணும் பெண்ணு இதே அதே சிந்தனை தான் இருப்பாங்களா? மனுஷங்கடி நம்ம எல்லாம். சரி, உனக்காக நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் போதுமா? ஏ இசை, உனக்கு என்னாச்சுதே? இசை, உனக்கு என்னாச்சுதே? ஒண்ணுலத்தா. சாரிடி, சாரிடி, நான் அப்படி பேசிருக்க கூடாது. அதனால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். ஒண்ணுலத்தா. சாரிடி, சாரிடி, சாரிடி. நான் உன்னை அப்படி பேசிருக்க கூடாதுடி. சாரிடி, சாரிடி, தப்புதான். தள்ளி நில்லுங்க. ஏன் நான் அப்படி சொன்னா உனக்கு கோவமா? இல்ல, ஜபா இருக்கா. ஓ, அப்படியா? சாரி. இருக்கட்டும். அம்மா, என்ன செய்த உடம்புக்கு? ஃபீவர். அதான் காலேஜ்ல இருந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பேசுறதுக்காக சாப்பிடாம இருந்திருக்க, அப்படிதானே? சாப்பிட முடியலத்தா. ஏன்டி இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்துற? நான் எப்படி மும்பைக்கு போய் தானே ஆகணும்? எனக்கு பிரிஞ்சிருக்க முடியலல்ல. போவாம இருக்க முடியாதடி, போய் தானே ஆகணும். எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. அதான் எப்படி? எனக்கும் இன்னும் முடியல. என்னால முடியலத்தா. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டுக்க? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. கஷ்டப்படுத்தாதடி. என் மனச புரிஞ்சுக்கோங்கத்தா. நீயும் என்ன புரிஞ்சுக்கடி. கொஞ்ச நாளே அப்புறம் பெரிய தனக்கு அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தானே. அப்புறம் மும்பைக்கு போலாம். அது எப்படி முடியும்? மனசு இருந்தா முடியுதா. எனக்காக தானே மும்பைக்கு போகாம இருந்தீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே போகணும்னு நினைச்சீங்க. இப்ப மட்டும் என்ன கட்டாயம் வந்தது? கட்டாயம் தான், போய் தான் ஆகணும். புரிஞ்சு பக்குவமா நடந்துக்க. நம்ம கல்யாணம் முடிக்கணும், நமக்கு குழந்தைங்க வரும், எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அப்ப என்ன கூட்டிட்டு போங்க. உன்னை கூட்டிட்டு போய் வாழ சொல்றா. ஐயோ, எப்படி கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போக முடியும்? அப்ப கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. பிரிவை என்னால தாங்கிக்க முடியல. பிரிவை என்னால ஏத்துக்க முடியல. நான் உசுரோட செத்து போயிருந்தேன். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீ என்ன இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க? பிடிவாதம் பிடிக்கலதா. என் காதல வெளிப்படுத்துறேன். என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. இருந்து பழகுக்க இசை. அதான் அவ முடியாதுன்னு சொல்றாள்ல. ஒரு நாள் பிரிஞ்சு போய் சொன்னதுக்கு அவளுக்கு காய்ச்சல் வந்துட்டு. அப்ப அவ உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? போயிடு, ஆனா சூழலை புரிஞ்சுக்க வேண்டாம். நீ போயிட்டு ஒரு வருஷத்துக்கு திரும்பி வந்துருவேன். அதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். சப்பா, நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல. இப்படி சைக்கோ மாதிரி பிக பண்ணாத. நான் மும்பைக்கு போகணும், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்ப நானும் வரேன். எப்படி? உங்க கூட வீடு வாசலு, தங்குறதுக்கு பொருள் வைக்கிறது எல்லாம் வாங்கணும். வாங்குங்க. என்னடி பேசுற? புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? அப்ப நீங்களும் போக வேண்டாம், இங்கே இருங்க. அப்போ நாளைக்கு முன்னேற வேண்டாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னேறிக்கிடலாம். இப்பவே பிரிய வேண்டாம். சப்பா, நான் எப்படி உனக்கு புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியாது. எப்படி உனக்கு திறந்தே எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. என் சூழ்நிலை புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு நான் எப்படி வச்சு காப்பாத்த? இப்ப இப்படி சொல்லுவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகலான்னு சொல்லுவியா? அதே நான் கேட்கணுமா? அது எப்படி சொல்லுவேன்? இப்பவே நீ உனக்கு பிடிவாதம் பிடிக்க. இங்க பாரு, மும்பைக்கு போறேன், ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுத்துக்க. செத்து போயிருவதா. ஐயோ, ஏண்டி என்ன இப்படி பாடாப்படுத்துற? இசை வேண்டாம். நீ இவ்வளவு தாங்கி கேட்கறதே அசிங்கமா இருக்கு. முடியாதுதா. எனக்கு உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு என்னடி பண்ண சொல்ற? 6 மாசம் இங்க இருங்க. வெறும் 6 மாசம் தானே. அக்கா இப்படி மனசு மாத்திக்கிடுவா. கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். 6 மாசமா? 6 மாசம் வாய்ப்பே இல்ல. எனக்கு அங்க ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும், நான் எல்லாத்தையும் விட முடியாது. ஒழுங்கா சொன்னதை கேளு, நான் மும்பைக்கு கிளம்புறேன், புரியுதா? ஒழுங்கா சாப்பிட்டு சந்தோஷமா இரு. அதான் வீடியோ கால் எல்லாமே இருக்குத, பேசிக்கலாம். கவலைப்படாம இரு, நல்லா முன்னேறணும், புரியுதா? ஏண்டி காதல இப்படி பிச்சை எடுப்ப? பிச்சை எடுக்கல, என் காதல பொய்ய வச்ச. ஆனா அவனுக்கு புரியவே இல்லையே. இல்ல, ஏன் தனக்கு புரியும். அவர் என்னை விட்டு போக மாட்டாரு, எனக்கு தெரியும். இந்த உலகம் கொஞ்சம் வினோதமானது, புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம நேசிக்கிறவங்கள நமக்கு பிடிக்காது, நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்மள பிடிக்காது. இதான் உலகம். இல்ல, என் முகிலத்தை போக மாட்டார், எனக்கு தெரியும். இவ கிரிக்கவே ஆயிட்டா நினைக்க. அவன் தான் குட் பை சொல்லிட்டு